வணக்கம். நான் உங்கள் ஷரண் சேகர். அதாவது அமானுஷ்ய கதைகள்னு சொன்னீங்கன்னாக்கா, நெறைய விதத்தில, நெறைய இடத்துல இருக்கக்கூடிய கதைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா, பெரும்பாலும் இந்த பஸ் டிரைவர்ஸ், அப்புறம் இந்த லாரி டிரைவரான இந்த மாதிரியான ஆட்கள நீங்க கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் ரொம்ப பல அனுபவங்கள் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதாவது இரவு நேரத்தில அவங்க வந்துட்டு லேட் நைட்ல ஓட்டிட்டு போம்போது, அவங்களுக்கு நடந்த, நிகழ்ந்த உண்மை சம்பவங்கள் கேட்கறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட சில கதைகள தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது 5 டாப்பான பஸ் டிரைவர்களுக்கு நடந்த அமானுஷ்ய கதைகள பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்கள் கதைக்குள் போகலாம். இது உங்கள் மர்ம உலகம். இரவு நேரத்துல சாலை விபத்து அதிகமான அளவுல வந்துட்டு இருக்கும். ஏன்னாக்கா, சில கேர்லெஸ்ஸான விஷயங்கள்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம வந்துட்டு பார்த்து போகாம இருக்கலாம். இன்னொரு வகையான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சில கங்குவான்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ். அதாவது இந்த நெகட்டிவ் எனர்ஜியோட டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பாதையில, அதாவது சாலையில பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பர்ட்டிகுலர் ஸ்பாட்ல அதிகமான விபத்துகள் நடக்கும். ஸோ ஏன்னு கேட்டா, அந்த இடத்துல வந்துட்டு மேபி பல விதமான சாலை விபத்துகள் நடந்திருக்கலாம். ஸோ அங்க வந்து சில பெனுங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்ட எனர்ஜி வந்துட்டு அடுத்தடுத்து சாலை விபத்துக்கு கூட காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஏற்படுத்தி குடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அதாவது இந்த பெரும்பாலும் இந்த இரவு நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த லாரி டிரைவரா இருக்கட்டும், பஸ் டிரைவரா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் நெறைய மாதிரியான அனுபவங்கள் இருக்கும். ஆனா சில பேர் வந்துட்டு அத சொல்லுவாங்க. சில பேர் அவங்களுக்குள்ளயே கூட வச்சிருந்திருப்பாங்க. ஸோ ஃபார் ரிசர்ச் பண்ணதுல எனக்கு கிடைச்ச ஒரு 5 பயங்கரமான பஸ் டிரைவருக்கு நடந்த ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்ச உண்மை சம்பவத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க 5வது கதைக்கு போகலாம். 5வது கதை பார்த்தீங்கன்னா, அதாவது முகமத் அலின்னு ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ் டிரைவருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது முகமத் அலிங்கிற இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னாக்கா, பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் பஸ்ஸ மிட் நைட்ல, அதாவது இரவு நேரத்துல கவாசான் பந்தாய் தீமோர்ல ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அதாவது அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு ஓட்டிட்டு போயிட்டுருந்த அந்த இரவு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இருட்டா இருந்திருக்கு. ஸோ அந்த ரோட்ல வந்துட்டு நெறையா கார்ஸ் எதுவுமே கூட இல்ல. இவரோட பஸ்ஸு, அப்புறம் தூரத்தில தள்ளி ஒரு கார், அந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருந்திருக்கு. அதாவது பஸ் டிரைவர் அலி பார்த்தீங்கன்னா, ரவுப்லேருந்து சுங்காய் கோயான் பஹாங், அதாவது இந்த இடத்துக்கு அவரு டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்திருக்காரு. அது அலிக்கு நடக்க போற ஒரு பயங்கரமான நிகழ்வை பற்றி தெரியாமல் இவர் ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அதாவது இப்போ அடுத்து நடக்க போகிற விஷயம் தான் வந்துட்டு மெய் சிலுக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபெல்டா தெருசாங்கம் சுங்காய் கோயானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டேர்னிங் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நேராக அவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு டேர்னிங் வருது. அதாவது இதுதான் அந்த பயங்கரமான சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக இருந்திருக்கு. அதாவது டேர்னிங்காக இருந்திருக்கு. அதாவது இந்த வளைவில் இவர் வளைச்சி போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு உருவத்தை பார்க்குறாரு தூரத்துலேருந்து. அதாவது ஒரு ஆணோட உருவத்தை பார்க்குறாரு. ஒரு ஆம்பளை வந்துட்டு தள்ளாடிட்டு ஒரு மாதிரி நடந்து வர்ற மாதிரி, ஏதாவது நம்ம வந்து குடிச்சிருந்தா இல்லை ட்ரங்காக இருந்தால் ஒரு மாதிரி தள்ளாடிட்டு வருவாங்களே, அந்த மாதிரியான ஒரு உருவத்தில் தூரத்துலேருந்து சைட்டில் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கிட்ட போக 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 ஒரு பயங்கரமான விஷயத்தை அவர் பார்க்குறாரு. அதாவது அவர் மனசில் என்ன நினச்சிருக்காருன்னா, இவர் ஒரு வேளை தண்ணி அடிச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல், அதனால தான் ஒரு மாதிரியா நடந்துட்டு வராரு ஹெல்ப் கேட்டு, அப்படிங்கிற மாதிரி கிட்ட போகும்போது அவருக்கு வந்தது பாருங்க ஒரு ஹார்ட் அட்டாக், தூக்கி வாரி போட்டது. ஏன்னா அந்த உருவத்தில் தலைங்கிறது இல்லை. அதை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும். இந்த நொடியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒன்று தான் அவருக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு, பேனிக் ஆகாமல் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் பேனிக் ஆனார்னா அவர் கூட இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாவது கூட ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் பேனிக் ஆகும்போது தான் நம்மளோட பஸ்ஸோ இல்லை வாகனமோ வந்துட்டு ஒரு விபத்தில் போயிட்டு முடியும். ஸோ அந்த விதத்தில் வந்து பேனிக் ஆகாமல் அவர் பதட்டம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு அந்த உருவத்தை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் தெரியாத மாதிரி போயிருக்காரு. ஏன்னா அவரோட
கூட இருந்த வயசானவங்களாம் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான உருவத்தை திடீர்னு பார்க்கும்போது பேனிக் ஆகாமல் நிதானமாக நீ பாட்டுக்கு இக்னோர் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாமா. அந்த அகோரமான உருவத்தோட சட்டையில் பார்த்திங்கன்னா ஒரே இரத்தக்கரை மாதிரி இருந்திருக்காமா. ஸோ அதை பார்த்ததும் அவருக்கு மனசுக்கு தெரிய வந்துருச்சு, இது கண்டிப்பாக மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதை வந்துட்டு எதுவுமே பொருட்படுத்தாமல் இவர் பாட்டுக்கு மனசில் அதாவது டோவாவை வந்துட்டு படித்து அதாவது ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டே இவர் ஓட்டிட்டு இக்னோர் பண்ணி போயிட்டு இருந்திருக்காரு. அந்த உருவத்தை அவர் பாஸ் பாய் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் திரும்பி கூட பார்க்கலையாமா. அந்த நிகழ்வு அதாவது அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமாக அவரோட மனசில் இன்னமும் இருக்குங்கிற மாதிரி அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. முகமது அலிங்கிற இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சிலேக்கோக்கு பேர் வந்துட்டு சிலேக்கோ குருன்னு சொல்கிறாங்க. அதாவது வளைவு இல்லையா, சிலேக்கோனா வளைவு, மலாய் மொழியில் வந்துட்டு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு சிலேக்கோ குருன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, அதாவது 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விபத்து இங்கே நடந்திருக்கு. அந்த விபத்தில் பார்த்திங்கன்னா அந்த சாலை விபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் அதாவது ஒரு ஆசிரியர் வந்துட்டு உயிரிழந்திருக்காரு. அதாவது அந்த ஸ்பாட்லேயே அவர் ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்திருக்காரு. அந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பாடியில் அவரோட தலை இல்லையாமா. அதாவது நடந்த சாலை விபத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியரோட தலை வந்துட்டு அந்த விபத்தில் தனியாக அறுக்கப்பட்ட நிலையில் தான் இருந்திருக்கு. அதாவது அவரோட உடல் மட்டும்தான் தலை இல்லாத நிலையில் அங்கே இருந்திருக்கிறதா முகமது அலிங்கிற இந்த பஸ் டிரைவர் அவருக்கு தெரிய வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிற சில ஊர் மக்கள்லாம் இதே உருவத்தை அந்த சிலேக்கோ அதாவது அந்த டேர்னிங்கில் வந்து பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது தலை இல்லாத இதே உருவத்தை பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது இந்த டீச்சரோட ஆத்மா தான் அங்கே அந்த டேர்னிங்கில் இருக்குங்கிறத மாதிரி நிறைய பேர் அங்கே நம்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டேர்னிங் பாயிண்டில் பார்த்திங்கன்னா பல சாலை விபத்தும் நடந்திருக்கு. அதாவது இந்த உருவத்தை பார்த்து பல பேர் பேனிக் ஆகி ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. சில பேர் ரொம்பவே இன்ஜர்டாக இருந்திருக்காங்க. அதாவது இன்னும் சில பேர் உயிர் கூட இறந்திருக்காங்க. முகமது அலி பார்த்திங்கன்னா அவர் பார்த்த இந்த விஷயத்த அவரோட ஃப்ரெண்ட்ஸான டிரைவருங்க கிட்ட கூட கேட்டிருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்களா, அதாவது இந்த டேர்னிங்கில் போகும்போது அப்படின்னு கேட்டப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லியிருக்காங்க, ஆமாம் நான் பார்த்துருக்கோம், ஆனால் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் தெரியாத மாதிரி போயிடுவோம். நம்ம அதை பார்த்து பயந்தால் தான் இன்னும் நம்மளுக்கு ஏதாவது பேனிக்கில் ஏதாவது பண்ணோன்னு தோணும். அப்போ தான் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டாக ஆகுது. ஸோ என்றைக்கும் வந்துட்டு மனசில் தைரியத்தை வச்சுட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி நம்ம பேனிக் ஆகாமல் போகிறது தான் ரொம்ப சேஃபான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது நம்மளோட இந்த ஃபீல்டில் நம்ம டிரைவராக இருக்கும் போது இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சிலேக்கோ குருவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த கதைக்கு போகலாம். பஸ் டிரைவர் அமானுஷ்ய பட்டியல் கதையில் இருக்கக்கூடிய 4வது கதை பார்த்திங்கன்னா நிசாம்ங்கிற எக்ஸ்பிரஸ் டிரைவருக்கு நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவம். அதாவது நிசாம்க்கு பார்த்திங்கன்னா அந்த நாள் அன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது அவரோட ஜாப் என்னன்னாக்கா பேசஞ்சர்ஸை அவர் டெர்மினல் பிளாட்ஃபார்ம்லேருந்து அவர் பிக்கப் பண்ணிட்டு போகணும். அதாவது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பஹாங்கில் இருக்குது. ஸோ அவரும் அந்த டெர்மினல் பிளாட்ஃபார்முக்கு அவர் போயிட்டு இருந்திருக்காரு. அதாவது இரவு மணி ஒரு 7:45 PM பார்த்தீங்கன்னா நிசாம்ங்கிற இந்த பஸ் டிரைவர் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு போய் ரீச் பண்ணியிருந்திருக்காரு. அங்கே ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சரும் அவர் பஸ்ஸில் ஏறி இருந்திருக்காங்க. ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8:05 PMக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அதாவது அந்த டெர்மினல்லேருந்து அவரும் கிளம்புறாரு, பஸ்ஸை ஓட்டிட்டும் போகிறாரு. அதாவது பஸ் ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட மனசு ஒரு மாதிரியாகவே இருந்திருக்குன்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. அதாவது அந்த அன்னைக்கு மட்டும் அவரோட மனசு வந்து ஒரு மாதிரியாக நல்லா இல்லாத மாதிரி இருந்திருக்காமா. ஸோ அதுக்கப்புறம் அவரும் வந்து அதை பற்றி பொருட்படுத்தாமல் அதாவது ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சைட் மிரரில் பார்த்துருக்காரு ஒரு வீடு வந்துட்டு அந்த இடத்துல வந்து அவர் போகிற அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்சு போன ஒரு வீடை வந்துட்டு பார்க்குறாரு. அவர் மனசில் யோசிக்கிறாரு, எப்படா இந்த ரோட் சைட்டில் வந்துட்டு இப்படி ஒரு வீடு இருக்குது, நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டு இருந்திருக்காரு.
அதாவது இப்போ அவர் வந்து ஒரு ஹைவே மாதிரி போயிட்டு இருந்திருக்காரு. அந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா, காசும் ரொம்ப குறைவு. ஸோ அந்த இடத்துல சுத்தி அவர் வந்துட்டு எல்லாமே காடு தான் இருந்திருக்கு. ரொம்பவே இருட்டா, அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத இருட்டான ஒரு ரோட் மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு அவர் போற அந்த ரோடு வந்துட்டு இருக்க இருக்க ரொம்ப நேரோவா, ரொம்ப சின்ன ரோடா போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாரியான ரோட்ல பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஓட்டுறதுக்கு. ரொம்ப பார்த்து நிதானமா தான் ஓட்டக்கூடிய ஒரு நிலையில ஓட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த பட்சத்தில பார்த்தீங்கன்னாக்கா, நீசாமும் அதே மாதிரி தான் இந்த ரோட்ல நம்ம பார்த்து போணும்னு சொல்லிட்டு, அவரு கரெக்ட்டா பார்த்து நிதானமா டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு போரிங்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவரு ரேடியோவ ஆன் பண்றாரு. ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கைய எடுத்து பட்டன்ல வைக்கலான்னு போறாரு. திடீர்னு ஒரு பெரிய ஜெர்க், ஏதோ டயர் வந்து குழியில மோதி அப்படி போற மாதிரி ஒரு ஜெர்க் வந்து அவருக்கு தூக்கி வாரி போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு பஸ்ஸை. அதாவது கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி பேசஞ்சர்ஸை பார்ப்போம் சேஃபாக இருக்காங்களா இல்லையான்னு திரும்பி பார்க்குறாரு. அங்கே இன்னொரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க அவரோட பஸ்ஸில். பார்த்ததும் அவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா அது, நம்ம பிக்கப் பண்ணும்போது ஒரு ஃபியூ பேசஞ்சர்ஸ் தானே ஏறினாங்க, எப்படி இப்போ வந்து பஸ் ஃபுல்லாக பேசஞ்சராக இருக்கிற மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி திரும்பிட்டு நார்மலாக திரும்ப ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. பஸ்ஸை ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கும்போது திடீர்னு ரேடியோ தன்னால் ஆன் ஆகுது. அவரும் அதிர்ச்சியில் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே ஒரே ஹெவி ரெயின், அதாவது மழையாக இருந்திருக்கு. ஸோ அவர் பாட்டுக்கு மெதுவாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து நிதானமாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. பலத்த மழை காரணத்தினால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே குளிர ஆரம்பிக்குது. சரி, ஏர்கானை கொஞ்சம் கம்மி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஏசியை கம்மி பண்ணுறாரு. கம்மி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சூடான ஒரு கை அவரோட கழுத்து பகுதியில் தொடுறத போல் அவருக்கு உணர்ந்திருக்கு. அந்த டைமில் அவர் திரும்பி மெதுவாக பார்த்துருக்காரு. அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சரி, இரவு நேரத்தில் நம்மளுக்கு டயர்டாக இருக்கும், இந்த மாதிரியான டைம்லலாம் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இமேஜினேஷன்ஸ் தான் வருதுன்னு சொல்லிட்டு அவரும் அதை பெருசாக எடுத்துக்காமல் ஓட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதாவது 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் வருது. அங்கே வந்துட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக பேசஞ்சருக்காகவே அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. பேசஞ்சர்ஸ் கிட்ட சொல்கிறாரு, ஓகே எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு வாங்க, 15 மினிட்ஸ் டைம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு அவரும் இறங்கி போயிடுறாரு. இதற்கு அப்புறம் நடந்த விஷயந்தான் கேட்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமாக இருந்திருக்கு. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த நிலைக்கு இருந்திருக்கு நீசாமோட அனுபவம். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, அவர் ரெஸ்ட் ரூம், அதாவது டாய்லெட் போயிட்டு திரும்ப பஸ்ஸில் ஏறி பார்த்துருக்காரு. எந்த ஒரு பேசஞ்சரும் இல்லாமல் பஸ்ஸு எம்டியாக இருந்திருக்கு. அதை பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சியில் பேனிக் ஆகி டிரைவர் சீட்டில் அப்படியே உட்காந்து யோசிச்சிருக்காரு. எங்கே போயிட்டாங்க எல்லாரும், யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அதாவது திரும்ப அவரோட பாக்கெட்லேருந்து டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அதாவது அவர் பிக்கப் பண்ணும்போது 13 டிக்கெட்டை அவர் பார்த்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிருக்கு. எடுத்து அவர் பாக்கெட்லேருந்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கே அதிர்ச்சி, எந்த பேசஞ்சரும் இல்லையே, டிக்கெட்ஸும் இல்லையே இப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்காரு. ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே அப்படி பேனிக் ஆகி உட்காந்துருக்காரு. இதை பற்றி அதிர்ச்சியாகி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் அடிக்குது. அவரோட ஃபோன் ரிங் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறாரு. ஃபியூ மிஸ் கால்ஸும் அங்கே இருந்திருக்கு. அவருக்கு கால் பண்ணுறது அவரோட சூப்பர்வைசர் ஃபோனை அட்டென்ட் பண்ணிவிட்டு அவர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ரொம்பவே ஹாஷான ஒரு டோனில் திட்டுற மாதிரி சொல்கிறாரு. எங்கப்பா நீ இருக்க, எல்லா பேசஞ்சர்ஸும் இங்கே எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க தரமா உனக்காக, நீ வரவே இல்லையாம, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கே இருக்க நீ இப்போ அப்படின்னு சொல்லி கத்துறாராம். அப்போ இவரும் அதிர்ச்சியில் என்ன சொல்லணும்ட்டு தெரியாமல் இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. சரி நான் இப்போ வரேன் சார், நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த டெர்மினலுக்கு இவர் போயிருந்திருக்காரு. ஓட்டிட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour 30 minutes டைம் ஆயிருந்திருக்கு. 1 hour 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீசாமும் போயிட்டு அதே டெர்மினலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்துருக்காரு. அங்கே எந்த பேசஞ்சருமே இல்லை. அதாவது ரொம்ப நேரம் நின்றுட்டு அவங்களால முடியாமல் எல்லாரும் கிளம்பி இருந்திருக்காங்க. சூப்பர்வைசர் மட்டும்தான் அங்கே நின்றுட்டு இருந்திருக்காரு. அவரும் இவரை ரொம்பவே திட்டியிருக்காராமா.
ஈசாமோ தலையை குனிஞ்சாப்லே அந்த திட்டை வாங்கிக்கிட்டு என்ன சொல்லணுன்ட்டு தெரியாமல் பேசாத இருந்திருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நடந்த இந்த விஷயம் இன்னமும் அவருக்கு ட்ராமாவாக இருக்குது. அவர்னால இன்னைக்கு வரைக்கும் ஜீர்ணிக்கவே முடியல. அன்னைக்கு நடந்தது எப்படி நடந்துச்சு, யார் அந்த மர்மமான பேசஞ்சர்ஸ், எங்கேருந்து வந்தாங்க, எப்போ இறங்குனாங்க, எப்போ காணா போனாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கேட்ட கதை எப்படி இருக்கு? உண்மையிலே பயங்கரமாக தான் இருக்கா இல்லையா? சரி வாங்க, நேரத்தை வீணடிக்காமல் நம்ம பட்டியலில் இருக்கக்கூடிய 3வது கதைக்கு போகலாம். இந்த கதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, யார் அந்த ஜின் பயணிகள்? சரி வாங்க கதைக்குள் போகலாம். இது ஒரு பிரபலமான உஸ்தாஸ்க்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. அதாவது அவரை பேஸ் பண்ணி தான் இந்த கதை நடந்திருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை அந்த உஸ்தாஸ் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைங்கிற மாதிரி அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா காதில் கேட்டு எல்லாரும் நம்பி அதுக்கு கண்ணு காது மூக்குங்கிற மாதிரி போட்டு அந்த கதையை பெருசாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஆனால் அப்படி இருந்த போதும் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். சரி என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த பிரபலமான உஸ்தாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து பேமெண்ட் பண்ணி, அதாவது நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், நீ இந்த பஸ்ஸில் சில மர்மமான ஒரு பேசஞ்சர்ஸை நீ கூட்டிகிட்டு போகிற. அதாவது இந்த பேசஞ்சர்ஸ் பார்த்தனா நிறைய ஜின்னுங்க இருக்க போகிறாங்க உனக்கு பேசஞ்சர்ஸாக. நீ என்ன பண்ணுறன்னா, நான் சொல்கிற லொக்கேஷனில் கூட்டிகிட்டு போய் இந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி அந்த ஜின்னுங்களை அங்கே இறக்கி விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த டிரைவரும் இதை ஏற்றுக்கிட்டு அவர் சொன்ன லொக்கேஷனுக்கு இந்த பஸ்ஸை ஓட்டிகிட்டு போயிருந்திருக்காராமா. ஆனால் டிரைவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகும்போது எக்காரணத்துக்கு கொண்டும் திரும்பி மட்டும் பார்க்கக்கூடாது. அதாவது கண்ணாடியில் கூட திரும்பி பார்க்கக்கூடாது, யார் இருக்காங்கங்கிற மாதிரி. அந்த பஸ்ஸை நேராக அந்த லொக்கேஷனுக்கு ஓட்டிகிட்டு போய் ஸ்டாப் பண்ணி இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்கள இறக்கி விட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி இந்த உஸ்தாஸ் சொல்லியிருக்காராமா. அப்போ இந்த டிரைவரும் ஓட்டிகிட்டே போயிருந்திருக்காரு. பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகும்போது இந்த டிரைவருக்கு என்ன ஃபீல் ஆயிருக்குன்னா, அதாவது யாருமே இல்லாத மாதிரி இருக்குது பஸ்ஸில், எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஆனால் பஸ் ஏதோ நிறையா பேசஞ்சர் இருக்கிற மாதிரி, ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்க, கனமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே, அதாவது திரும்பி பார்க்காம அவரும் ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரை அறியாமல் திடீர்னு பேக் மிரரில் பார்த்துருக்காரு. அதாவது அவரோட முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியில் பின்னால் இருக்கிற பேசஞ்சர்ஸை பார்க்கலான்னு திடீர்னு அவரை அறியாமல் பார்த்த போது அவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா அங்கே இருந்த அந்த உருவங்கள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்காமா. அதுவும் அவரையே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரியான சிரிப்போட அப்படி பார்க்கதாமா. அந்த சிரிப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது சொன்ன விஷயத்தை மீறிட்டியே, அதாவது சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் மீறி இருக்க அப்படிங்கிற மாதிரியான சிரிப்பு. அந்த சிரிப்பு நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த மூமெண்ட்டில், அப்படி தான் அந்த டிரைவருக்கு ஃபீல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை பற்றி யோசிக்காமல் பேனிக் ஆகாமல் சீக்கிரமாக நம்ம உஸ்தாஸ் சொன்ன லொக்கேஷன், அதாவது காராக் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் விட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு சீக்கிரமாக நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பஸ்ஸை ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த பேசஞ்சர்ஸ், அதாவது இந்த ஜின் பயணிகளை அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு போயிருந்திருக்காராமா. ஆனால் அதுக்கப்புறம் இந்த உஸ்தாஸ் கொடுத்த பேட்டி மக்கள்லாம் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கிடையாது இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயந்தான், மக்கள்லாம் பயந்துடக்கூடாதுன்னு தான் உஸ்தாஸ் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாக நடந்திருக்குமா, இல்லை இது வெறும் ஒரு கட்டுக்கதை தானா, இல்லை உஸ்தாஸ் சொன்னது தான் உண்மையாக இருக்குமோ, அதாவது இந்த கதையெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குமோங்கிற மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பஸ் ஹாரர் எபிசோடில் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம கதை பட்டியலில் இருக்கக்கூடிய 5 கதைகளில் நம்ம 3 கதைகளை கம்ப்ளீட் செய்திருக்கோம். ஸோ அடுத்து டாப் 2 கதைகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் செய்கிறேன். ஸோ இந்த கதைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது கதை தெரிஞ்சால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்ட் 2 வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஹியர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷாரன் சேகர். இது உங்கள் மர்ம உலகம்.